ஹலோ விஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஏஞ்சல் பேபி ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு மேலே ரன் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த ஆப் உங்கள் எல்லாருக்குமே ஃபெமிலியராக தான் இருக்கும். ஓகேயா, இப்போ வரைக்குமே ஆப் வந்து ரொம்ப நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பெருசாக வந்து அவங்க எந்த ஒரு ஆஃபருமே போடலை. என்னோடய டீம் பார்த்திங்கன்னா எனக்கு மேனேஜர் வந்து ரொம்ப நல்லா செட் ஆகிட்டாங்க. எனக்கு வந்து பெருசாக ப்ரெஷர் கிடையாது. எனக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து நான் அதனால தான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஓகே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு என்னோடய டீமில் எப்போ நீங்கள் அப்கிரேட் பண்ணணும், எப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கரெக்டாக ப்ராஃபிட் விட்டு வெளில வந்துடலாம். ஓகேயா, நீங்கள் யாராவது இப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக ஒரு அடுத்த மாதம் பாதிக்கு மேலே பார்த்துட்டு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்லாம் சொல்லக்கூடாது. சரி, நான் வந்து என் டீமில் இருக்கவங்கள எந்த டைமில் அப்கிரேட் பண்ணணும், அவங்க எந்த டைமில் ரெஃபரல் ஸ்டாப் பண்ணுங்கிறத கரெக்டாக சொல்லி நான் என் டீமை கரெக்ட் டைமில் வெளில கொண்டு வந்துடுவேன். ஓகேயா, ஸோ நீங்கள் இருக்கிற டீமு உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் வருதுங்கிறது உங்கள் சுப்பீரியரை பொறுத்து தான் இருக்குது. ஓகேயா, இப்போ நான் வந்து இப்போ ஆப் எப்படி இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பேமெண்ட்டில் கரெக்டாக வருதாங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் இருக்குல்லையே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போது 3 சீரிஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, இது வந்து இன்றைக்கி லான்ச் பண்ண ப்ராடக்ட்டு. இதில் மினிமம் ப்ராடக்ட் வந்து இந்த எஸ்சி ப்ராடக்ட்டில் இருக்குது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் 570 ரூபா. சைக்கிள் வந்து 42 நாள் சைக்கிள். டெய்லி இன்கம் 25 ரூபா. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 4300 இருக்குது. அதுக்கு அடுத்து 12,000 இருக்குது, 25,000 இருக்குது, 43,000, 78,000 இருக்குது. ஓகேயா, இது வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது. அடுத்து இந்த எஃப்எஸ் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதில் 2,900 ரூபா. அடுத்து வந்து 7,500, 15,000, 35,000, அடுத்து 65,000 இந்த மாதிரி இருக்குது. அடுத்து இந்த எண்ணெய் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்டு. இன்றைக்கினா செப்டம்பர் 9. ஓகே, இன்றைக்கி திங்கட்கிழமை செப்டம்பர் 9 இன்றைக்கி லான்ச் பண்ண ப்ராடக்ட் இது. இதில் வந்து 2,500, 5,000, அடுத்து வந்து 13,000, 32,000, 58,000 இவ்வளோ தான் லான்ச் ஆகிருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லான்ச் ஆகிருக்க ப்ராடக்ட்டே வந்துட்டு நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுக்கிறதுக்கு 19 நாள் ஆகும். ஓகேயா, அதே மாதிரி இந்த எஃப்எஸ் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுக்கிறதுக்கு 18 நாள்லேருந்து 19 நாள் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் அந்த டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வந்து ஆப் இப்போதைக்கு கண்டிப்பாக க்ளோஸ் ஆகாது. இந்த மாதம் ஃபுல்லாக தாராளமாக ரன் ஆகும். இந்த மாதம் மந்த்லி சேலரியே வந்துருச்சு. ஓகேயா, ஒரு ஆப்பில் மந்த்லி சேலரி வந்துச்சு அப்படின்னா அந்த மாதம் ஃபுல்லாக கண்டிப்பாக ஆப் ரன் ஆகிறதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. ஓகேயா, ஸோ அதுவும் ஒரு ரீசன் நான் வந்து இப்போ வீடியோ போடுறதுக்கு. ஸோ இதில் சேலரி வந்துருச்சு. அதனால் ஆப் வந்து இந்த மாதம் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்த மாதம் அவங்க போடுற ஆஃபர்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு 3 மாதம் தாண்டி போயிடுச்சு இல்லையா. ஸோ அடுத்த மாதம் பாதி 15 கிட்ட அதுக்கு மேலே தான் வந்துட்டு ஆப் வந்துட்டு ஒரு நல்ல பெருசாக ஆஃபர் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க, அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக்குள்ளே அமௌண்ட் அதிகமாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 வீக்குள்ளே அமௌண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுத்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட உங்களால் வெளில வர முடியும். இப்போ இதில் நீங்கள் மினிமம் ப்ராடக்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் போனஸ் வந்து ஒரு 110 ரூபா வரும். அது இல்லாமல் உங்களுக்கு கீழே நீங்கள் யாராச்சும் ரெஃபரல் கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமம் ப்ராடக்ட்டுக்கு 150 ரூபா உங்களுக்கு இன்விடேஷன் போனஸ் வரும். அடுத்தடுத்த ப்ராடக்ட் வந்து அதுலேருந்து அப்படியே 100 ரூபா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேயா, ஸோ இதில் இன்விடேஷன் போனஸ் அதிகம். உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விடுறவங்களுக்கு நீங்கள் உங்கள் இன்விடேஷன் போனஸ் 150 ரூபாய்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வெல்கம் போனஸ் ஒரு 110 ரூபா இருக்குமா. ஸோ 250 ரூபா கிட்ட அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவங்க ஜாயின் ஆகிறவங்களுக்கும் லாஸ் இருக்காது. நீங்களும் ஒரு பெரிய அமௌண்ட்டு போடுறதுனால உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கிடைச்ச மாதிரி இருக்கும். சரியா, ஸோ நீங்கள் தாராளமாக இப்போதைக்கு இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இந்த வீக்லி டாஸ்க் போனஸ் இருக்குது. அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபா கிடைக்கும். இது வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே தான் எடுக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் அந்த இது கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த அப்டைன் போனஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் 10 பேர் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா இருக்குது. அடுத்து 15 பேர் அப்படின்னா 500 ரூபா இருக்குது. 20 பேர் அப்படின்னா 1000 ரூபா இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் வந்து ஃபயரிங் எல்லாம் கிடையாது. ஃபயரிங் ஸ்டேஜெல்லாம் எப்போயோ தாண்டிடுச்சு. சரியா, அதனால் நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட ரெஃபரல் இருக்குது, டீம் இருக்குன்னா நீங்கள் இன்றைக்கே கூட வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த கிஃப்ட்டு திங்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்துட்டு மந்த்லி சேலரி. ஸோ டீம் இருக்கிறவங்க இதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு கீழே இப்போ ஒரு 35 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் லெவல் 2ல் இருப்பீங்க. உங்களுக்கு மந்த்லி சேலரி 8,000 ரூபா. நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு ஒரு 113 பேர் கிட்ட 110 பேர் இருக்கீங்க அப்படின்னா லெவல் 3ல் இருப்பீங்க. உங்களுக்கு 20,000 ரூபா சேலரி. டீம் அந்த மீட்டிங் வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு 25லேருந்து 30 பேர் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும். அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த
டீம் மெம்பர்ஸ் மட்டும் குமுலேட் ஆனால் பத்தாது, நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ஒரு மீட்டிங்கும் வைக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு சேலரி தருவோன்னு போட்டிருக்காங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் அந்தந்த மேனேஜர் பொறுத்து இருக்குது. சில மேனேஜர் புஷ் பண்ணி மீட்டிங் வைக்க சொல்லுவாங்க, சில மேனேஜர் ஓகே பரவாயில்லன்னு சொல்லி சேலரி கொடுப்பாங்க. சரியா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மேனேஜர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லீடர்ஸ் கிஃப்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் டீமில் ஒரு 15 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டிஷர்ட்ஸ் வரும். 55 பேர் கிட்ட இருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. 115 பேர் அப்படின்னா ஃபேன் வரும். அதுக்கு மேலே 265 அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபோன் இருக்குது. அப்புறம் அதுக்கு மேலே கார்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய டீம் வச்சுருக்கிறவங்க நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேயா. அப்புறம் வந்து இந்த டெய்லி கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரே நாளில் 2 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்விடேஷன் போனஸ் ₹300 வருமா, அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ₹150 வரும். ஸோ உங்களால் முடிஞ்சால் 2 பேர் ஒரே நாளில் ஜாயின் பண்ணி விட்டு இந்த இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் மினிமம் விட்ராவல் பார்த்தீங்கன்னா ₹110 மினிமம் விட்ராவல். டேக்ஸ் வந்து உங்களுக்கு 8% டேக்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகம். பட் மற்றதெல்லாம் ஓகேயா இருக்குது. அவ்வளோதான். இப்போதைக்கு ஆப் நல்லா போய்ட்டுருக்குங்க. இன்னொரு 20 நாள் கழித்து அடுத்த அப்டேட்ஸுங்கிறத நான் வந்து என்னோடய குரூப்பில் தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேலேனா நெக்ஸ்ட் மந்த் தான் நான் அடுத்த அப்டேட் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுவேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கு ஒரு வாட்ச் நோட் போட்டிங்க அப்படின்னா நான் லிங்க் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.